வெயிட் ரொம்ப பழைய டிவைஸ் தானே, இதனால் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் தூக்கி போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு சொல்கிறேன், முன்னாடி நான் எப்பயும் சொல்கிறது தான், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பழைய டிவைஸ் தானே, இது யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில் தூக்கி போட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த ஃபோனை இப்போவே எடுத்து பார்த்துருங்க. ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத ரிமோட்டோட பேட்ரி எப்படி லீக் ஆகுதோ உங்கள் ஃபோனில் இருக்க பேட்டரியும் ப்ராப்ளம் கொடுக்கும். அதாவது பேட்ரி பல்ஜிங். இந்த பேட்ரி பல்ஜிங்னால என்னைக்கு இருந்தாலும் அந்த பேட்ரி பஸ்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள். இது ஐஃபோன் 4. இந்த கஸ்டமர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத இந்த டிவைஸை எடுத்துகிட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்தாரு. ஆன் ஆகலன்ற கண்டிஷனில் கொடுத்தாரு. நம்ம இதை பக்காவாக ரொம்ப குறைஞ்ச செலவில் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். என்னடா இந்த டிவைஸில் வெறும் ஃபோன் மட்டும்தானே பேச முடியும், அதனால் என்ன யூஸ் இருக்குது, இதுக்கு எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்கிறேன். விஷயம் 1, இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் மட்டுமே பேசக்கூடிய டிவைஸ் கூட இல்லாமல் எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்மளை சுற்றி. அவங்களுக்கு இதை கொடுக்கலாம், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். 2வது, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே இந்த டிவைஸு ஒரு ஸ்டாண்ட் பை செட்டாக யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் தூக்கி போட்டு வச்சுருந்த டிவைஸை எடுத்து தயவு செஞ்சு பத்திரப்படுத்தி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய்.